ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டீ கேக் ரெசிபி. இது வந்து கேக் ஜெல் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். கேக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டீ கேக் ரெசிபி போட சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 6 முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 லெமன் ஒரு ஜூஸ் செய்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த சமயத்தில் சுகரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி 300 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிகிட்டே வரணும். சுகரை 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சுகரை ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். பீட்டரை ஸ்பீட் 1ல் வச்சு பீட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா சுகரையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா பீட்டரை ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஹை ஸ்பீடில் நவுத்தி விட்டு வேகமாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி கொடுத்து ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறமா பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷன்லேயே பீட் பண்ணணும். நல்லா இப்போ ஸ்டிஃப் பீக் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட பீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 260 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதோட 20 கிராம் மில்க் பவுடர், நான் இன்றைக்கி அமுல் மில்க் பவுடர் சேர்த்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்சரோட இந்த மைதா அண்ட் மில்க் பவுடர் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீட்டரை ஆன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பீட்டரை ஆன் பண்ணி பீட் பண்ணலாம். இல்லைன்னா எல்லாமே ஃப்ளவர் அப்படியே செதறும். இதோட எடுத்து வச்சுருக்கிற எல்லோவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா சேர்க்கும் போதே அதோட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கணும். அப்போ சேர்க்க நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 150 ml மில்க் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மில்க் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா பீட்டர் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஆயில் சேர்த்தும் போது நம்ம பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை, ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பாச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு, இந்த 3 எசன்ஸும் சேர்க்கும் போது எக்ஸ்மெல்லே சுத்தமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேட்டரை 8 இன்ச் அல்லது 9 இன்ச் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 kg அண்ட் 1 kg அபவ் தான் இருக்கும். 1 kg 100 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து அவனில் வச்சு 175 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கியூவர்ஸ் விட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்கியூவரில் ஒட்டாமல் வந்ததுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு. சப்போஸ் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் வச்சு 175 டிகிரி செல்சியஸில் மறுபடியும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி அதுக்கப்புறமா வெந்துருச்சா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதோடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து 5 to 7 டேஸ் வரைக்கும் வெளியிலேயே நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.